தலைமை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி நேற்று ராஜினாமா செய்துவிட்டதாக அவரது தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையில் இருந்தோ முதலமைச்சர் தரப்பில் இருந்தோ வரவில்லை. அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதா அல்லது அவர் ராஜினாமா செய்தாரா என்ற தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் நிலையில் இருந்த சூழ்நிலையில் இப்போது அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆளுநர் மாளிகை அவரது செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து தற்போது செய்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதனால் கடந்த 8 மாத காலமாக சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் PMLA சட்டத்தின் கீழ் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 19 முறைக்கும் மேலாக அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. 9 முறைக்கும் மேலாக அவரது ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. அமைச்சராக அவர் இருப்பதால் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்பதால் அவருக்கு அந்த அமைச்சர் ஜாமீன் வழங்க முடியாது என்று கீழமை நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆகியவை தீர்ப்பில் தெரிவித்தன. இந்த சூழ்நிலையில் கடந்த முறை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு வந்தபோது ஒரு அரசு ஊழியர் மீது நடவடிக்கை என்றால் 48 மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்து விடுகிறீர்கள். ஆனால் ஒரு அமைச்சர் பதவியில் இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒரு சிறையில் இருந்து நீடிப்பது ஏற்க முடியுமா என்ற கேள்வியை எல்லாம் எழுப்பியிருந்தார். சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக செயல்படுகிறதா என்ற கேள்வியை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனே எழுப்பியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக கடந்த 8 மாதங்களாக நீடித்து வந்த செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக அறிவித்து விட்டார். நாளை அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் நேற்று பதவியை ராஜினாமா செய்தது இன்று ஆளுநர் மாளிகையால் ஏற்கப்பட்டு அதற்கான அந்த ஏற்பு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. புழல் சிறையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டது. இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு விட்டது. அவர் வகித்து வந்த துறைகளும் மாற்றப்பட்டு விட்டது. இதனால் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள ராஜினாமா ஏற்பதால் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாளை விசாரணைக்கு வர இருக்கும் ஜாமீன் மனு விசாரணையின் போது அவருக்கு ஜாமீன் அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. சலோமி.